ஹலோ ஆல். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எட்கர் ஆலன் போ எழுதுன த கேஸ்க் ஆஃப் அமென்டிலாடோ அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆத்தர் பத்தி பார்த்துடலாம். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர், போயட், எடிட்டர் அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. இவரோட ஃபேமஸ் போயம் த ரேவன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இவர் நிறைய ஃபேமஸ் ஒர்க் த டெல் டேல் ஹார்ட், அப்புறம் ஃபால் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் உஷர் அப்படின்னு வந்து எழுதியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. எல்லாமே எப்படி அப்படின்னா ஒரு மாதிரி டார்க்கான தீம்ஸ் தான் இருக்கும். ஒரு மாதிரி காத்திக் ஃபிக்ஷன், அப்புறம் டிடெக்டிவ் ஃபிக்ஷன், இது எல்லாத்தையும் இன்வென்ட் பண்ணவர், ஒரு ஒரு அடிக்கல் நாட்டினவர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவர் இந்த ஒர்க் என்ன மாதிரி தீம் வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிவெஞ்ச் தான் வந்து இதோட பேசிக்கான ஒரு தீமா இருக்கு. ஸோ இந்த கேஸ்க் ஆஃப் அமென்டிலாடோன்றதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமென்டிலாடோ அப்படின்றது ஒரு ஷெரி வைன். அது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்பெயின்ல இருக்கும். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஈஸியா யாருமே இட் இஸ் நாட் அஃபோர்டபுள். யாரும் வாங்கிட முடியாது. அதனால ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ரொம்ப ரேரான ஒரு வைன் தான் இது, வைன் வெரைட்டி. அப்புறம் கேஸ்க்ன்றது இந்த பேரல் இருக்குல்ல, அந்த ஒயின்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கல்ல, இந்த ரைட்ல ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி பேரல்ஸ்ல இருக்கிற அந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கிற பேரல் தான் கேஸ்க்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேஸ்க்ல தான் இந்த அமென்டிலாடோ ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன ஸ்டோரின்னு நம்ம பார்க்கலாம். இது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1846ல ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. எதுல அப்படின்னா கோடேஸ் லேடிஸ் புக் அப்படின்ற ஒரு மேகசின்ல. அது புக்கு கிடையாது, ஆக்சுவலா அது பேர் தான் புக். ஆனா அது ஒரு மேகசின், அமெரிக்கன் மேகசின் ஆஃப் 19th செஞ்சுரி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதோட பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் ரொமான்டிசிசம், இதுதான் இதோட பீரியட். அதோட அந்த ஜான்ரா என்ன மாதிரி அப்படின்னா காத்திக் ஃபிக்ஷன். இந்த இந்த ஜான்ரா தான் சப் ஜான்ரா அதை வச்சு எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தீம்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்கிற மாதிரி, ஒரு பெசிமிஸ்டிக்கா, டெத், ரிவெஞ்ச், இந்த மாதிரி தீம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டார்க் சைக்காலஜிக்கல் இன்சைட்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வர மாதிரி அவங்க எழுதியிருப்பாங்க. அதுதான் இதோட பேசிக்கான ஐடியாலஜி. நெக்ஸ்ட் வந்து செட்டிங் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்னிவல் சீசன். அதாவது இங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, ஒரு ஒரு திருவிழா மாதிரி நடக்குது. எங்கன்னு பாத்தீங்கன்னா அன்னேம்டு இட்டாலியன் சிட்டி. இட்டாலியன்ல ஒரு சிட்டில வந்து இந்த மாதிரி எப்போ அப்படின்னா லேட் 18th அண்ட் இயர்லி 19th செஞ்சுரி போல அந்த டைம்ல வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அங்க எல்லாரும் கிளவுன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தன்னைத்தானே வந்து க்ரூம் பண்ணி அழகா வந்து ரெடி ஆகி அசம்பிள் ஆகி அவங்க ஃபுட் ஷேர் பண்றது, இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸோ இந்த இந்த டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு ரிவெஞ்சை வந்து தன்னோட வெறுப்ப ஒருத்தவங்க மேல காட்டி அவங்கள என்ன பண்ண போறாரு அப்படின்றத இந்த கதையில வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலா என்ன அப்படின்னா இவர் தான் வந்து நரேட்டர். இந்த ஸ்டோரி வந்துட்டு நான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன்லேயே சொல்லிட்டு வருவாரு. சொல்லிட்டு வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் கடைசியா ஒரு விஷயத்த நெகட்டிவா செய்ய போறாரு. அதனால இவர் ஆன்டோகானிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து இவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட், இவர் தான் ஹீரோவா இருக்க வேண்டியது. பட் இவர் வந்து வில்லனிஸ்டிக்கா இருக்கனால இவர் அப்படி சொல்றாங்க. ஸோ இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி பிளான் பண்ணி யாரனாலுமே ஏமாத்தி அவங்கள வந்துட்டு இவர் சொல்றதுதான் உண்மைன்ற மாதிரி நம்ப வச்சு அவங்களோட கதையை வந்து முடிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவரோட ஃபேமிலி மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா நெமோமி இம்பியூன் லாசிசிட், அதாவது நோன் அட்டாக்ஸ் மீ வித் இம்பியூனிட்டி. அதாவது இது இது என்ன மாதிரி பிலாசபி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து என்ன ஒரு விஷயத்த ஹர்ட் பண்றியா, என்னை நீ அட்டாக் பண்றியா, அதுக்கான கான்சிக்வன்ஸ் நீ கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவ, கண்டிப்பா நீ என்கிட்ட இருந்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு தான் போவ அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட ஃபேமிலி மோட்டோவாவே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேல வந்து லைக் இவர் வந்து அண்டர் கிரவுண்ட்ல தான் வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறாரு. யாருன்றதை நம்ம பார்ப்போம். மேல என்ன நடக்குது, ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, கீழே வந்துட்டு ஒரு ரிவெஞ்ச் நடக்குது. இதுதான் வந்து ட்ராமட்டிக் ஐரணி அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க பாருங்க. கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். கேண்டகாம்ஸ் அப்படின்றது வந்து ஒண்ணும் இல்ல, இந்த சுரங்கப்பாதை மாதிரி போய் அந்த சுரங்கம், அதாவது அண்டர் கிரவுண்ட்ல வந்து டெட் பாடிஸ் எல்லாம் வந்து பரி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கல்லறை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களா, ஸோ அதுதான் கேட்டகாம்ஸ். அப்புறம் வந்து இங்க என்னன்னா ட்ராமட்டிக் ஐரனின்னு என்ன சொல்றாங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். மேல ஃபெஸ்டிவல் நடக்குது, கீழே ரிவெஞ்ச் நடக்குது. அப்படி டிஃப்ரெண்டா நடக்குதுன்றது ரீடர்ஸ்க்கு தெரியுமே தவிர உள்ள இருக்க கேரக்டர்ஸ் யாருக்கும் தெரியாது. அப்படின்றனால அந்த இடத்துல ஒரு ஐரணி கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து யாரை இவர் ரிவெஞ்ச் பழி வாங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட்டோ அப்படின்ற ஒரு பர்சன் தான். இவர் தான் ஆக்சுவலா விக்டிம். இவரோட நேம் மீனிங் என்ன அப்படின்னா
த ஃபார்ச்சுனேட் ஒன் அப்படின்றதா நேம் மீனிங். பட் இவர் வந்து இந்த கதையில அன்பார்ச்சுனேட்டா தான் இருக்காரு. எப்பவுமே லக்கி இல்லாம அவரு மான்ட்ரசர் சொல்றத ஃபுல்லாத்தையும் நம்பி அப்படியே போய் ஒரு குழியில விழுகிறாரு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து கானசர். யாரு கானசர் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அ பர்சன் ஹூ நோஸ் மோர் அபவுட் ஆர்ட், ஃபுட் அண்ட் மியூசிக் அப்படின்றதான் சொல்றாங்க. ஸோ இவரை ஏன் இந்த இடத்துல இப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா, இவருக்கு ஒயின் பத்தி அதிகமா தெரியும். அதனாலதான் இப்படி சொல்றாங்க. இவர் வந்து இந்த இடத்துல ஒயின் எக்ஸ்பர்ட்டா இருப்பாரு. அதான் வந்து இவர் மான்ட்ரசர் அதை தான் இவர் யூஸ் பண்ணிக்குவாரு. ஒயின் பத்தி உங்களுக்கு தெரியும்ல, வாங்க எனக்கு வந்து இது வந்து சொல்லுங்க, இது வந்து நல்ல ஒயினா கெட்ட ஒயினா அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போவாரு. அதனாலதான் அவரோட ட்ராப்ல போய் இவர் விழுந்துடுறாரு ஃபார்ச்சுனேட்டோ. ஸோ இவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மாட்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவுன் காஸ்டியூம், இந்த இமேஜ்ல இருக்க மாதிரி ஒரு கிளவுன் காஸ்டியூம் தான் இவர் போட்டிருக்காரு. பெல்ஸ்லாம் வந்து அங்கங்க வடிவேல் காஸ்டியூம் ஒரு போட்டிருப்பார்ல ஒரு படத்துல, அது மாதிரி இவரோட காஸ்டியூம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி இன்டாக்சிகேட்டட் when the story begins. அதாவது கதை ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி இவர் வந்து ட்ரிங்க் சாப்பிட்டு இருந்தனால ஒரு மாதிரி இன்டாக்சிகேட்டடா தள்ளாடிக்கிட்டு ஸ்டேபிளாவே இல்ல அவரு அப்படின்றத சொல்லிடுறாங்க. ப்ரௌட் ஆஃப் ஹிஸ் வைன் எக்ஸ்பர்டீஸ். அப்புறம் வந்துட்டு இவர் எனக்கு நிறைய தெரியும் வைனை பத்தின்னு கொஞ்சம் பெருமையா அந்த மாதிரி தான் இவர் இருப்பாரு. அப்புறம் காம்படிட்டிவ் வித் லுச்சசி. லுச்சசின்றது ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் கூட அவனுக்கும் வைன் பத்தி நிறைய தெரியும். அவன் பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி ஒரு காம்படிஷன் இருந்துட்டே இருக்குன்ற மாதிரி. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரஸ்டிங் அண்ட் சஸ்பெக்டிங். இது எல்லாமே எல்லாரையும் நம்பிடுவாரு. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவங்க பின்னாடி போயிடுவாரு. அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஈஸியா வந்துட்டு உள்ள வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மெம்பர் ஆஃப் த ஃப்ரீ மேசன்ஸ். இவர் வந்து அங்க ஒரு அசோசியேஷன்ல வந்துட்டு ஒரு மெம்பர் மாதிரி, இந்த ஆர்கிடெக்சர் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட்னு சொன்னால அங்க வந்து ஒரு மெம்பர் மாதிரி இவர். நெக்ஸ்ட் வந்துட்டு லுச்சசி. லுச்சசின்றவங்க தான் நான் சொன்ன மாதிரி ரைவல் வைன் எக்ஸ்பர்ட் மென்ஷன் பட் நெவர் சீன் அப்படிங்கிறாங்க. யாரு கூட ரைவல்னா, இவர் வந்து காம்படிஷன் யாரு கூட பண்றாரு, ஃபார்ச்சுனேட்டோ கூட. ஃபார்ச்சுனேட்டோக்கும் வைன் பத்தி நிறைய தெரியும், லுச்சசிக்கும் நிறைய தெரியும். அதனால இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கோல்டு வார் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். நீ பெரியாளா நான் பெரியாளா, எனக்கு தான் அதிகம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ இதை வந்துட்டு யார் யூஸ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மான்ட்ரசர் யூஸ் பண்ணிக்கிறாரு எப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து சர்வன்ஸ். Montresor's household staff who conveniently disappear, he manipulates them by ordering them to stay, knowing they will leave. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சர்வன்ஸ் கிட்ட வந்து மான்ட்ரெசர் சொல்லிடுறாரு, இந்த பாருங்க இந்த மாதிரி நான் இப்போ போயிட்டு நான் நாளைக்கு தான் வருவேன், அதனால வீட்டை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. மான்ட்ரெசருக்கு தெரியும் இப்படி சொன்னா கண்டிப்பா எல்லாரும் இந்த வேலைக்காரங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு ஓடிடுவாங்க. நான் இப்போ போயிட்டு நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னா கண்டிப்பா எல்லாரும் போயிடுவாங்க. அதனால நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லி அவங்க எல்லாரையும் பிளான் பண்ணி வெளில விரட்டிறாரு. இவரோட பிளானுக்கு அழகா ஸ்கெட்ச் போட்டு. அப்ப சர்வன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஓப்பனிங் லைன்ஸ் அண்ட் தி என்கவுண்டர். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியில வர லைன்ஸ் எல்லாமே இதுதான் வந்து அந்த ரிவெஞ்சோட ரீசன். இவர் ஏன் பழிவாங்க போறாருன்ற அதோட ரீசனை வந்து எக்ஸாக்டா சொல்ற மாதிரியான லைன்ஸ் இது. Fortunato had hurt me 1,000 times and I had suffered quietly. But then I learned that he had laughed at my proud name, Montresor, the name of an old and honored family. I promised myself that I would make him pay for this, that I would have revenge அப்படின்னு இவன் மேல நான் பழி வாங்குவேன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, என்ன இவன் 1000 தடவை வந்து என்னைய ஹர்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டான். அதை நினைச்சு நான் வந்து எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன், சைலண்டா சஃபர் ஆயிருக்கேன்றது எனக்கு தான் தெரியும். என்னோட ஃபேமிலி நேம் ஆகிய மான்ட்ரெசர் அப்படின்ற ஒரு பெருமை மிகுந்த பேரை இவன் இழிவா பேசிட்டான். இவன் வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி என்னோட ஃபேமிலி புகழை இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரிவெஞ்சுக்கு ரீசனா சொல்றாரு. இதுக்கு ஒருத்தனை வந்து கொல்லணுமா அப்படின்னு கேட்டா அவருக்கு அது அவ்வளவு தூரம் ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து the story begins during a carnival season as Montresor encounters Fortunato in a crowded street. Fortunato is already intoxicated wearing his jester costume. சொன்ன மாதிரி அவர் அந்த மாதிரி clown dress போட்டிருக்காரு. ஏற்கனவே நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டிருக்காரு. சாப்பிட்டுட்டு கடைசியில என்னதான் சொல்லி இவரை கூப்பிடுறாரு அப்படின்னா, நான் லுச்சசியை மீட் பண்ண போறேன். அவர் வந்து நான் ஒரு கேஸ்க் ஆஃப் அமெண்டிலாட வாங்கிட்டு வந்தேன். நான் அந்த மாதிரி ஸ்பெயினுக்கு போனேன். ஸ்பெயின்ல வந்து ஷெரி ஒயின் நான் வாங்கிட்டு வந்தேன். அத ட்ரூவான ஒயினா இல்ல என்னை ஏமாத்திட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால நான் வந்து அவரை லுச்சசி கிட்ட போயிட்டு அதை கொடுத்து நான் அதோட பியூரிட்டியை வந்து செக் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு என்ன ஆயிரும், அவனுக்கு என்ன தெரியும், எனக்கு தான் அதை பத்தி அதிகமா தெரியும், நீ ஏன் அவன் கிட்ட போறன்ற மாதிரி யாரு கேப்பா, ஃபார்ச்சுனேட்டோ கேட்க ஆரம்பிச்சிருவாரு மான்ட்ரெசர் கிட்ட. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் சொன்ன மாதிரி லுச்சசி he doesn't know one wine from another. அவன் ஒரு வைனுக்கும் இன்னொரு வைனுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. நீ அவன்கிட்ட போறியா, நானே உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே உனக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன் பியூரா இல்லையான்ட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு வந்து மான்ட்ரெசர் பிரிட்டன்ஸ்
Concern for Fortunato's health, mentioning the cold, damp walls, this reverse psychology only makes Fortunato more determined to prove his expertise. அதாவது ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்றாருன்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் நீயே பாவம், உன்னால முடியாது அந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து அதை விலகி போக போக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து இன்னும் அதிகமா கிட்ட போக ஆரம்பிப்போம்ல, அந்த மாதிரி சைக்காலஜி யூஸ் பண்றாரு. நீ அந்த வால்ட் இருக்கிற ஏரியா, அந்த வைன் நான் சேவ் பண்ணி வச்சிருக்க ஏரியா ரொம்ப கோல்டா இருக்கும், ரொம்ப வெட்டா டேம்பா இருக்கும், ஆல்ரெடி உனக்கே உடம்பு சரியில்லை, நீ வராத, நீ ஏன் பாவம் அப்படின்னு சொல்லி கன்சர்ன் காட்டுற மாதிரி, வேணா நீ வராதன்னு சொன்னோன்னே இவர் என்ன ஆயிடுச்சு, என்ன எதுக்கு வராதன்னு சொல்ற, நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிச்சிடறாரு. இவர் கூப்பிடுறதுக்கெல்லாம் அவர் போறாரு அப்படின்ற மாதிரி. என்டரிங் த பேலஸோ, அவர் யாரு மான்ட்ரெசரோட வீட்டுக்கு போறாங்க, அந்த பேலஸ்க்கு போறாங்க, அந்த அரண்மனைக்கு போயிட்டு அங்க வந்து என்னன்னா 2 டார்ச் எடுத்துக்கிறாங்க. 2 டார்ச்னா லிட்ரல் டார்ச் கிடையாது, இவங்க அந்த தீப்பந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த இமேஜ்ல, அது மாதிரி ஒரு 2 எடுத்துட்டு இவங்கள வந்து அந்த டோர்வே ஓபன் பண்ணி ஒரு ஸ்டார் கேஸ் கீழே வந்து டிசெண்டிங் ஸ்டார் கேஸ், அதாவது அண்டர் கிரவுண்ட்ல இறங்கி போற மாதிரி இருக்கிறதுல போக ஆரம்பிச்சிடாங்க. கேட்டகாம்ஸ் நிறைய வருது, அந்த மாதிரி டெத் எல்லாம் வந்து பரி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு க்ளூமியான ஒரு பிளேஸ்க்கு போறாங்க. இதுதான் அந்த பிளேஸ். இப்போ போயிட்டு இருக்கும்போது நிறைய டெட் போன்ஸ், அதாவது டெட் பாடியோட பழைய போன்ஸ் எல்லாம் வந்து அங்க கிடக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ உள்ள போக போக குளிர் ஜாஸ்தி ஆயிட்டே வருது. அப்ப ஜாஸ்தி ஆகையில இவர் என்ன சொல்றாரு மான்ட்ரெசர் அப்படின்னா, ஒரு வைன் வெரைட்டியே கொடுக்குறாரு. நீ இதை குடி ஃபார்ச்சுனேட்டோ, இதை நீ குடிச்சா உனக்கு கொஞ்சம் வார்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வைன் பேர் என்னன்னா மெடாக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெடாக் வைனை வந்துட்டு இவர் குடிக்கிறாரு. ஆல்ரெடி அவர் இன்டாக்சிகேட்டடா இருக்காரு, இதையும் சேர்த்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அவர் இன்னும் வந்துட்டு அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு உள்ள நடந்து போறாரு. அது என்ன டேஞ்சர் நடக்க போகுதுன்னே தெரியாம இவர் பாட்டுக்கு ஏமாந்துட்டே போயிட்டு இருக்காரு. அப்புறம் வந்துட்டு ரிவர் பெட் வர ஆரம்பிக்குது. அதாவது ரிவர் பெட்னா மேல வந்துட்டு ஆறு போயிருந்திருக்கும்ல, ஸோ அந்த பிளேஸ்க்கு கீழே எக்ஸாக்டா இவங்க இருக்கிறனால அங்கங்க வந்துட்டு வாட்டர் வந்து ட்ரிப்பிங், அதாவது சொட்டு சொட்டா வடிய ஆரம்பிக்குது அந்த பிளேஸ்க்கு, இவங்க போற பிளேஸ்ல அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வைன் வால்ஸ் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு நிறைய வைன் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி. இப்போ இங்க இவர் என்ன கொடுக்குறாருன்னா டி கிரே வைன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வெரைட்டி ஆஃப் வைன் இவர் கொடுக்குறாரு. அமன்டிலாடாவை தேடி போற வழியிலே 2 வைன் வெரைட்டி இவர் சாப்பிட்டுறாரு. ஸோ இந்த கிரேவ்ன்றதே பாத்தீங்கன்னா பேர்லயே ஒரு கிரேவ் இருக்கு, அது வந்து சிம்பாலிக்கா அவர் ரெப்ரசென்ட் பண்றாரு நம்ம ரைட்டர். இந்த டி கிரேவ் இவர் குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படினாலும் கிரேவுக்கு தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் வால்ட். They arrive at the vault where the air is so old and heavy the lights nearly die. அதாவது இவங்க போன இடத்துல சுத்தமா ஆக்சிஜனே இல்லை. அதனால என்ன ஆகும், அவர் வச்சிருந்த அந்த ஃப்ளேம் வந்து அமர்ந்துருது, லைட்டே இல்லை, சுத்தமா இல்லை. அப்போ வந்து 3 வால் இருக்கு. இதெல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். எத்தனை வால் இருக்கு? 3 வால் இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு கவர்ட் வித் போன்ஸ் பைல்ட் ஹையர் தன் தேர் ஹைட்ஸ். அதாவது இவங்க நிக்கிறத தாண்டியும் நிறைய போன்ஸ் வச்சு கவர் பண்ண மாதிரி அந்த 3 வாலுமே மூடி இருக்கு. ஒரே ஒரு 4th வால் மட்டும் ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த 4th வால் கிட்ட தான் ஒரு ஓப்பனிங் இருக்கு, ஒரு டோர் மாதிரி இருக்கு. அந்த ஓப்பனிங் கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸ். அது எவ்வளோ அதோட அளவு சொல்றாங்கன்னா 3 feet wide, 6 or 7 feet height and 4 feet depth அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு இதெல்லாம் இவ்வளோ குட்டி ஏரியாஸ்லாம் போனா கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸ்க்கு போனா ஒரு பயம் வரும்ல, அந்த மாதிரிலாம் பயம் வர்ற அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் இவங்க போறாங்க. அப்புறம் வந்து இட் இஸ் ஹார்ட்லி மோர் தென் அ ஹோல் இன் அ வால் அப்படின்ற மாதிரி, போனா ஒரு ஆள் தான் நிக்க முடியும்ன்ற மாதிரி. கோ ஆன் ஐ செட், கோ ஆன் த அமன்டிலாடோஸ் இன் தேர் அப்படின்னு இவ யாரு சொல்றா, மான்ட்ரெசர் சொல்றாங்க. இவங்க வந்து என்ன கேரக்டர் அனலைஸ் பண்ணிட்டாலே யார் என்ன சொன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம்ல. ஸோ உள்ள போ உள்ளதான் இருக்கு அந்த வைன் அப்படின்னு சொல்லி மான்ட்ரெசர் சொல்றாங்க. ஃபார்ச்சுனேட்டா உள்ள போயிட்டாரு. போன அடுத்த செகண்டே யாரு, நம்ம மான்ட்ரெசர் வந்து செயினை வச்சு ஃபார்ச்சுனேட்டோட கை 2யும் கட்டிடுறாரு. அவரை மூவே பண்ண முடியாத அளவுக்கு டைட்டா கட்டிட்டு, நீ அங்கே நில்லு, நீ வந்துட்டு உனக்கு இதுதான் பிளேஸ் அப்படின்ற மாதிரி அவரோட ட்ரூ ஃபேஸை காமிக்கிறாரு மான்ட்ரெசர். இப்போ வந்துட்டு நான் அமன்டிலாடோ தேடிதான் உள்ள வந்து நீ ஏன் என் கையெல்லாம் கட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. பட் அப்ப கூட அதோட சீரியஸ்னஸ் அவருக்கு புரியல. அந்த ஃபார்ச்சுனேட்டோ வந்து தன்னோட ஃப்ரெண்டை இன்னும் நம்பிட்டு இருக்கானா, தான் வந்து ஃப்ரெண்டு விளையாட்டுக்கு தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்பிட்டு தான் இருக்காரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மான்ட்ரெசர் haha, this is a very good joke indeed. Many times we laugh about it, haha, as we drink our wine together அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
நீ இத நெனச்சு நம்ம இந்த ஜோக்க நெனச்சு பெரிய ஜோக் பண்ணிட்டப்பா, பெரிய ஆளுப்பா நீ இத நெனச்சு நம்ம அப்பப்ப வந்துட்டு சிரிக்க போறோம்னு நெனைக்கிறேன். நம்ம எப்பலாம் மீட் பண்றோமோ ஒயின் சாப்பிட்டுட்டு அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. ஆனா, அதோட சீரியஸ்னஸ் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் புரிய வருது. எப்போ அப்படின்னா, இவரு ஒன் பை ஒன் என்டாம்பிங் அதாவது ஸ்டோன் பை ஸ்டோனா ஒரு ஒரு ஸ்டோனா அடுக்கி, அடுக்கி, அடுக்கி அந்த ஸ்பேஸ மூடி கவர் பண்ணி கடைசியா ஒரு குட்டி கேப் இருக்கும்ல, அந்த கேப் மூட போகையில தான் இவருக்கு தெரியுது, இவன் உண்மையிலே நம்மள உள்ள வச்சு லாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உயிரோட சமாதி கட்டிருவான். அந்த இந்த அருந்ததி படத்துல வந்துட்டு அவருக்கு கல்லெல்லாம் அடுக்கி சமாதி கட்டுவாங்கல்ல, அது மாதிரி உயிரோட இவருக்கு சமாதி கட்டிடுறாங்க. கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் வெளில வந்துடுறான். அப்போ வந்து கட்டும் போதே வந்து ஒரு ஒரு டயலாக் சொல்றான். மான்ட்ரஸர் ஃபார் த லவ் ஆஃப் காட் அப்படின்னு அவன் கேட்கிறான். யாரு ஃபார்ச்சுனேட்டோ சொல்றான். ஃபார்ச்சுனேட்டோ சொன்னதுக்கு மான்ட்ரஸர் வந்து சில்லிங்லி அதாவது ஜாலியா சொல்றாரு. எஸ் ஃபார் த லவ் ஆஃப் காட். கடவுளுக்காண்டி பண்றியா? ஆமா ஆமா கடவுளுக்காண்டி தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாரு வெளில. வெளில வந்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, கடைசியா எனக்கு வந்து என்ன கேட்டுச்சு அப்படின்னா, அவன் அழுகிறது கூட எனக்கு கேட்கல. அதாவது ஒரு ஃபியர் ஆஃப் கிரை ஆஃப் ஃபியர் அப்படிங்கிறாங்க. பயந்து போய் கடைசியா அவன் வந்து ரொம்ப ஏன்னா அவன் ஆல்ரெடி வந்து இன்டாக்சிகேட்டடா இருக்கான். மயக்க நிலையில தான் இருக்கான். அவன் வந்து அவ்வளோக்கா கத்த கூட முடியாது. அதனால ஹாஃப் இயர் ஒரு மாதிரி பாதி நிலையில இருக்கிற மாதிரி தான் எனக்கு கேட்டுச்சு. ஏன்னா கல்லோட இது அந்த இது க்ளோஸ் ஆயிடுச்சுல. ஸோ சவுண்ட் வேவ்ஸ் பாஸ் ஆகாதுல. அதுவும் ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு ஹார்ட் க்ரோஸ் சிக் விச் ஹி attributes to the cold and dampness அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவர் இதயம் வந்து மான்ட்ரஸரோட இதயம் ஹெவியாக ஃபீல் ஆரம்பிச்சிருச்சு. தான் ஹார்ட் ஏன் ஹெவி ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற கோல்ட்னஸ்னால, அங்க இருக்கிற சில் அட்மாஸ்பியர்னால அவருக்கு ஹெவி ஆகுதான். உள்ள வந்து ஒருத்தனை வந்து அடைச்சு கொன்னுட்டோமே அப்படின்ற கில்ட்னாலயோ, ஒரு ரெக்ரெட்னாலயோ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஹெவி ஆகலையாம். அங்க இருக்கிற கோல்டு மூச்சு விட முடியலப்பா எனக்கு இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுதான். அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்புறம் கடைசி டயலாக் என்ன அப்படின்னா, இன் இன் பேஸ் ரெக்வெஸ்கேட் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ். இதை வந்து லாட்டின் ஃப்ரேஸ். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மே ஹி ரெஸ்ட் இன் பீஸ். இதுதான் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரியோட கடைசி லைன். இந்த லைன்ல வந்து இவர் சொல்லி முடிச்சுட்டு வெளில வந்துடுறாரு. அப்புறம் அவர் என்ன நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, 50 இயர்ஸ்க்கு யாருக்குமே தெரியல இன்ன வரைக்கும். அதாவது அத அத லைக் இந்த இந்த காரியத்தை இவர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல ஃபார்ச்சுனேட்டோ எங்க போனாரு, எப்படி டிசப்பியர் ஆனாரு, எப்படி வந்து இறந்தாரா உயிரோட இருக்காரா யாருக்குமே தெரியல அப்படின்னு அவர் வந்து ப்ரௌடா சொல்லிக்கிறாரு நம்ம மான்டெசர். ஒருத்தவங்களை வந்து நான் ஜாலியா பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிம்பிள்ஸ் இதெல்லாம் இது என்ன கேஸ்க்ன்றது நம்ம பார்த்தோம் பேரல். ஆனா இங்க வந்து சிம்பாலிக்கலா என்ன சொல்றாங்கன்னா காஃபின் அப்படிங்கிறாங்க. அவனோட சவப்பெட்டி. அந்த பேரலை தேடி அந்த கேஸ்க தேடி நீ நடக்க நடக்க நீ எங்க போற, உன்னோட காஃபின் உன்னோட சவப்பெட்டியை தேடி நீ போற அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதுதான் ஒரு சின்ன சின்ன சிம்பிள்ஸ்லாம் இங்க இருக்கு. அமெண்டலாட ஒரு சிம்பிள், இவர் போட்டிருக்க ட்ரெஸ் ஒரு சிம்பிள், அவர் வந்து புதைக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த ட்ராவல் ஒரு சிம்பிள், அப்புறம் வந்து கேண்டோகாம்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சுரங்கத்துல இருக்கிற சுடுகாடுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்துட்டு லிட்டரரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ட்ராமட்டிக் ஐரனி, அதாவது உள்ள இருக்க கேரக்டர்ஸ்க்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு, பட் ரீடர்ஸ்க்கு நமக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து எல்லாமே கிளியரா வந்துட்டு எழுதும் போதே சொல்லிடுவாங்க இவர் யாரு, வில்லனா அதுவா இதுவான்னு நம்ம வாசிக்க புரிஞ்சிடும். அதனால நெக்ஸ்ட் வந்து அன்ரிலேபிள் நரேட்டர், அப்புறம் வேர்பல் ஐரனி, ஃபோர்ஷேடோயிங். ஃபோர்ஷேடோயிங்னா முன்னாடியே நடக்க போறதை நம்ம கெஸ் பண்ணிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து ஒன் வேர்ட்ஸ் ஃபைன். இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நீங்க ரொம்ப பேசிக்கா அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற விஷயம் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் டீப்பா வேணும் அப்படின்னா நீங்க ரீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதோட உண்மையிலே நம்மளே அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போறாரு மான்ட்ரெசர் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஓகே ஃபைன். When was the cast of Amontillado first published? 1846. The setting of the story, Italian city, unnamed Italian city during a carnival season. அப்புறம் what does the Montessor family motto? இதுதான். No one attacks me with impunity. And then what is Fortunato's weakness? Pride in his wine expertise. இது அவர் பெருமையா சொல்லிக்குவாரு போல, நான் எனக்கு வந்து எல்லா வைன் பத்தியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து அவரோட வீக்னஸாவே இருந்திருக்கு. அவர் ஸ்ட்ரென்த் நினைச்சிருக்காரு, பட் அது அன்பார்ச்சுனேட்லி வீக்னஸா இருந்திருக்கு. ஃபைன். வாட் காஸ்டியூம் இஸ் ஃபார்ச்சுனேட்டோ வியரிங்? மாண்ட்லி ஜெஸ்டர் காஸ்டியூம். அப்புறம் ஹூஸ் ரெச்சசி ரைவல் வைன் கானசர். அப்புறம் வாட் டைப் ஆஃப் வைன் டஸ் மான்டெசர் கிளைம் டு ஹாவ் பர்ச்சேஸ்ட்? அமன்டிலாடோ. Where does Montessor lead Fortunato? Catacombs beneath his palace. அப்புறம் what does Montessor give Fortunato to drink in the walls? Medoc and the grave wine.
இந்த 2 டைப் ஆஃப் ஃபைன் வந்து அவர் குடுத்திருக்காரு. அமென்டிலாடோவோ குடுக்கவே இல்ல கடைசி வரைக்கும். ஸோ ஆப்ஷன் அமென்டிலாடோ இருந்துச்சுன்னா நம்ம அத சூஸ் பண்ணக்கூடாது. இது 2 தான் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வாட் இஸ் ஐரானிக் அபவுட் ஃபார்ச்சுனேட்டோஸ் நேம்? இட் மீன்ஸ் ஃபார்ச்சுனேட் பட் ஹி மீட்ஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட் ஃபேட். அதான் உண்மை. அப்புறம் ஹவு டஸ் மான்டெசர் செக்யூர் ஃபார்ச்சுனேட்டோ? ஹி செயின்ஸ் ஹிம் டு த வால் வித் அயர்ன் சாக்கிள்ஸ். ஹவு டஸ் மான்டெசர் யூஸ் டு சீல் ஃபார்ச்சுனேட்டோ இன்னம்னா ஸ்டோன்ஸ், மோட்டார், அதாவது அங்க இருக்கிற கல்லு, அங்க இருக்கிற எல்லாத்தையும் வச்சு அவர் வந்து ஒரு சமாதி கட்டிடுறாரு. அப்புறம் ஹவு லாங் இட் ஹாஸ் பீன் சின்ஸ் த மர்டர் வென் மான்டெசர் டெல்ஸ் த ஸ்டோரி. இந்த கதையை அவர் சொல்லும் போது 50 வருஷம்க்கு அப்புறம் தான் இது நமக்கு நரேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி, 50 இயர்ஸ்க்கு அப்புறம். அப்புறம் அவர் யூஸ் பண்ற லாட்டின் ஃப்ரேஸ் வந்து இதுதான். இதோட மீனிங் என்ன அப்படின்னா இன் இன் பேஸ் ரெக்வெஸ்ட் கேட் அப்படின்னா மே ஹி ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வாட் லிட்டரரி மூவ்மெண்ட் காத்திக் அண்ட் ரொமான்டிசிசம் ஃபைன். அப்புறம் வாட் இஸ் த பிரைமரி தீம் ஆஃப் த ஸ்டோரி? ரிவெஞ்ச் அண்ட் இட்ஸ் கான்சிக்வன்சஸ். இதுதான் ஃபைனலி நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.